ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறையா நாள் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். நான் எக் பேஸ்டு வெனிலா ஸ்பாஞ்ச் போட்டதுலேருந்தே நிறைய பேர் வந்து எங்களுக்கு எக்லெஸ் ஸ்பாஞ்ச் வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அவங்களுக்காக தான் வீடியோஸ். அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்லெஸ் ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு பேசிக்காக நமக்கு தேவைப்படுறது பட்டர் மில்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டர் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் லைட்டாக சூடு பண்ண பால் வந்து எடுத்துக்கிறேன். அது கூட வினிகர் ஆட் பண்ணி நம்ம வந்து பட்டர் மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சூடான பாலில் நீங்கள் வந்து வினிகர் ஊற்றுனீங்கனாலே டக்குன்னு வந்து பட்டர் மில்காக ரெடி ஆகிடும். அது வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம், சூடு ஆறட்டும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அழிச்சுக்க போகிறோம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து மைதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 1.5 கப் கிட்ட எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி 1 kg செய்ய போகிறோம் அதனால. அண்ட் கூட பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அண்ட் பேக்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதை ட்ரை இன்க்ரீடியன்ஸ் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு ட்ரை பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் மில்கை போட்டுட்டு அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ வெட் இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம வந்து நல்லா என்ன பண்ணோம்னா ஆயில் அண்ட் இந்த பட்டர் மில்கை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது நல்லா ரெண்டுமே ஈக்குவலாக கம்பைன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இங்கே சுகர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன் 1 kg கேக்குக்கு. ஸோ சுகர் வந்து நல்லா பீட் பண்ணும். ஸோ சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணுற இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெனிலா எசன்ஸ் வந்து 10 ml நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ 1/2 kgக்கு 5 ml சேர்த்துக்கணும். அண்ட் 1 kgக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ml நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும், நரன்னு இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேட்டரை வந்து ரெடி பண்ணிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி பீட்டர் வச்சு மெதுவாக நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பேட்ச் பை பேட்ச் ஆட் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கட்டி தட்டாமல் நீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எக்லெஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ எந்த ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக செய்கிற எக்லெஸ் ஸ்பாஞ்சை கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 kg பண்ணுறதுனால நான் வந்து இன்றைக்கி 7 inch டின்னில் தான் பண்ண போகிறேன். ஸோ 1 kg வந்து கேக் வந்து கேட்டிருக்காங்க, 7 inch டின்னில் பண்ண போகிறோம். ஸோ எக்லெஸில் கேட்டனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் டைமே வந்து உங்களுக்கு லைக் 30 to 35 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு பேக் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரியில் நீங்கள் வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் பேக் ஆகி வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக கிராக் விழுகாமல் எவ்வளோ சூப்பராக வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கூட புளிச்ச தயிராக இருக்கும், லைக் உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்து உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.